சார் நீங்க பிக் பாஸ் பத்தி கேட்காதீங்க சார். பிக் பாஸ்ன்ற இந்த நிகழ்ச்சினால இன்னைக்கு தமிழகத்தை வந்து சீர்குலைச்சிட்டு இருக்காங்க. ஹை மக்களை வணக்கம். பிக் பாஸை ஸ்டாப் பண்ண சொல்லி பொதுமக்களாகிய நாம தான் இது வரைக்கும் போர்க்கொடி தூக்கிட்டு இருந்தோம். மொதல் தடவையா பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கண்டஸ்டன்டான கூல் சுரேஷ் அவர்கள் இன்னைக்கு பிக் பாஸை பேன் பண்ணுங்க அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்பில் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வணங்கான் இசை வெளியீட்டு விழாக்கு வந்த கூல் சுரேஷ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிக் பாஸ் ஏன் தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு, பிக் பாஸ் சீசன் 9 வரவே கூடாது, இந்த சீசனையை கூட பாதியில் முடிங்க, ஏன்னா தமிழ்நாடு திமுக ஆட்சியில் ரொம்பவே அமைதி போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பிக் பாஸ் வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளார ராணவ் அப்படிங்கிறவனுக்கு இப்போ கையே உடைஞ்சிருச்சு. கை உடைஞ்ச மாதிரி அவனுக்கு வேற ஏதாச்சும் உடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா எப்படிங்க அவங்களாம் குழந்தை பெற்றுக்க முடியும், அவனோட வாழ்க்கை என்னங்க ஆகும் அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எடுத்து வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு இது கவனத்தில் கொண்டு வந்து பிக் பாஸை பேன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தே தீரணும், பிக் பாஸை தடை செய் அப்படின்னு கோஷமும் எழுப்பியிருக்காரு. அந்த பாதிக்கப்பட்டவங்களை போய் யாரா போய் பார்த்தாங்களா? அந்த அம்மா வந்து திரும்ப கிடப்பாங்களா? அந்த அந்த குடும்பத்தோட வம்சமே போயிடுச்சு. அதனால கூல் சுரேஷ் அவர்கள் இன்னைக்கு வணங்கான் இசை வெளியீட்டு விழால பிக் பாஸை பத்தி மட்டும் பேசல, புஷ்பா 2 பிரீமியம் ஷோல உயிரிழந்த ரேவதி அப்படிங்கிற பெண்மணியை பத்தியும் பேசியிருக்காங்க. அவங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்க அல்லு அர்ஜுனை பத்தியும் பேசியிருக்காங்க. நீங்க காசு கொடுக்குறீங்க, உங்க காசால திரும்பி அந்த உயிரை கொண்டு வந்துட முடியுமா, அந்த வீட்டுக்கு ஒரு வம்சத்தை கொண்டு வந்துட முடியுமா, அந்த மாதிரிலாம் கேள்வி எழுப்பி ரொம்பவே ஆவேசமா பேசியிருக்காரு. ரசிகர்கள் இல்ல அப்படின்னா இப்போ நடிகர் நடிகைகள்னு யாருமே கிடையாது, அவங்களால தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அந்த இடத்துல போய் நிக்கணும். அதனால தெலுங்குல இருக்க எல்லா முன்னணி ஹீரோயின்ஸும் கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியே ஆகணும் அப்படின்னு கூல் சுரேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேசுற சங்கதி சாக்கிலேயே வந்து இப்படி ரசிகர்கள் இல்லை அப்படின்னா கோவாவுக்கு நம்ம தனி ஃபிளைட்ல எல்லாம் போய் சேர முடியுமா அப்படின்னு விஜய் அவர்களையும் சீண்டியிருக்காரு. இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே, உனக்கு பிக் பாஸ்ல இருந்து காசு வந்துச்சா வரலையா, உனக்கு ஏதாச்சும் பாதி காசு கொடுக்காம விட்டாங்களா, அதனால தான் இப்படி வந்து கூவிட்டு இருக்கிறியா, நீயும் தானே பிக் பாஸ்க்கு போன, அங்கிருந்த சாக்லேட் கூட விட்டு வைக்காம எடுத்துட்டு வந்தியே, உன்னாலதான் அந்த ரெட் கார்டு ப்ராப்ளமே வந்துச்சு அப்படின்னு கூல் சுரேஷ் அவர்கள் பேசின வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லயும் பொதுமக்கள் நிறைய பேர் கூல் சுரேஷையும் திட்டிட்டு தான் இருக்காங்க. கூல் சுரேஷ் அவர்கள் சொல்ற மாதிரி பிக் பாஸை பேன் பண்ணணுமா, அது சமுதாய சீர்கேட உருவாக்குதா, அல்லு அர்ஜுன் அவர்களை கண்டிப்பா கைது பண்ணியே தீரணுமா, பொதுமக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்க வைடி பெத்தப்பிள்ள தேவி.